இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உயிரை மட்டும் வச்சுட்டு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் நினைக்கிறியா? சொல்லு. இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? தாலிய குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு என் புருஷனை பிரிச்சு வச்சுட்ட. அப்புறம் புள்ளைய குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு அதையும் என்கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குற. இப்படி நீ கொடுத்து கொடுத்து எடுத்துக்கிறதுக்கு பதிலா கொடுக்காமலே இருக்க வேண்டியதானே? ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி தன்னோ துர்கி பிரச்சோதயாத். ஓம் க்ளீம் த்ரிபுரா தேவி வித்மஹே காமேஸ்வரியை தீமஹி தன்னோ க்ளின்னே பிரச்சோதயாத். ஓம் காத்யாயனாய வித்மஹே கன்யாகுமாரி ச தீமஹி. ஒரு மனுஷனால இவ்ளோதான் தாங்க முடியும்னு ஒரு கணக்கு இருக்கு. இன்னும் எனக்கு எவ்வளவு வேதனைகளை தான் தரப்போற. இனிமே நீ எனக்கு எதுவும் பண்ண வேணாம். சந்தோஷத்தை கொடுக்கவே வேணாம். எனக்கு எதுவுமே வேணாம். ஆனா என் குழந்தைங்களை எதுக்கு கஷ்டப்படுத்துற? ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த அம்பாளை நம்பி வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்கு. இந்த அம்பாளுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கு. என் குழந்தை எந்த சூழ்நிலையில பிறந்தான்னு உனக்கே தெரியும். குழந்தையில இருந்தே பெருசா சந்தோஷத்தெல்லாம் பார்த்ததே இல்ல அவன். அவனை ஏன் இன்னும் கஷ்டப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிற? புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து போய் புள்ள பெத்த அம்மாக்களை பார்த்து மடிப்பிச்சை கேட்டு வாங்கிட்டு வாங்கோ. சரிங்க சாமி. அம்மா தாயே அதிபரா சக்தி, நீதாம்மா துணையா இருக்கணும். போயிட்டு வாமா. போயிட்டு வாமா. போயிட்டு வாங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் கண்ணுக்கு முன்னாடியே நான் உயிரை விட்டுருவேன் பாத்துக்க. என் குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த சந்நிதியை விட்டு போக மாட்டேன். அக்கா. மனோ, பாரதி, குழந்தை தேடுறதை விட்டுட்டு இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறதுல எந்த யூஸுமே இல்ல. அவங்க நிலைமையில இருந்து யோசிச்சு பாரு மித்ரா. மித்ரா, நீ ஏதோ அசிஸ்டன்ட் கமிஷனர் கிட்ட பேசுறேன்னு சொன்னீங்க, பேசிட்டியா? பேசிட்டா ஆதி. அவங்க அன்அபிஷியலா டிபார்ட்மெண்ட்ல சொல்லி தேடுறேன்னு சொல்லிருக்காங்க. சார், எங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷமா குழந்தையே இல்ல சார். அதனால தொட்டில் பூஜை பண்ணி வேண்டிக்கிறோம். குழந்தை பெத்தவங்க கிட்ட மடிப்பிச்சை வாங்கினா பூஜை முடிஞ்சிரும். உங்க பொண்டாட்டி கையால ஏதாவது கொடுக்க சொல்லுங்க சார்.